கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து அது வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சார்ந்தும் சின்ன மன உடைச்சல் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷன் வந்துருக்கிற வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும், சின்ன சின்ன சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் நல்ல இரட்டிப்பு வருமானங்கள் நிலபுலங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் மன உளைச்சல் டே டு டே லைஃப்பில் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அம்மாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட ஒரு வாக்குவாதங்களோ எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள் மேலே தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபகரமாக சிறப்பான விஷயங்களும் சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் வந்து கூடலோட ஓடும் வண்டி. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது புதன் வக்கரமாக இருக்கும்போது சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும் ஹஸ்பண்ட் நடுவில். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்லா வச்ச உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தணும். ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது நான் ஒரு மன தெளிவு ஏற்படுத்துவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் சாண்டிங் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மன ரீதியான விஷயங்களுக்கு வந்து அந்த சாண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். 10ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் வந்து மறையிறார். ஸோ 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்ததை விட பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். கேட்ட கடன் கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் 12லிருந்து 9ஆம் அதிபதி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக வந்து ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குடும்பத்துலேயும் உங்கள் மைண்ட்லேயும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். குழந்தைகள் மேலே ஒரு நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது நிலபுலங்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 4-6 நாளே நிறைய புதிய சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு, கடன் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு எமோஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருந்து சின்ன சின்ன சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் நம்மளை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணுறது, கேமரா செட் பண்ணுறது, நம்ம என்ன சொல்கிறது மொபைலை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
12ல் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கூடல்கள் இந்த மாதிரி விஷயம் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கும். மற்றபடி வந்து சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் இருக்கும். வியாபாரம்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா போனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாகவே கேது தேசாபதியும் கேது 10ல் இருக்கும்போது அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறது, அதுக்கான கொஞ்சம் முயற்சிகள் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி தானே சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கு, காசெல்லாம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பேர் மேற்கொள்வீங்க. ஸோ பெரிய காசு வருது, பெரிய ஒரு வேலைக்காகவும் பிரயாணம் மேற்கொள்ளதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்களும் தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ். ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது? ஓகேங்களா? ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.